ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்சமையல். இன்றைக்கி நம்ம கோல்சமையல் சேனலில் பொட்டேட்டோ பால்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கோல்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உருளைக்கிழங்கு பால் செய்கிறதுக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். உருளைக்கிழங்கு பால் செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் பாத்திரத்தில் தான் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். குக்கரில் உருளைக்கிழங்கை வேக வைக்க வேண்டாம். அப்படி வேக வச்சோம்னா ரொம்ப குலைவாக வெந்துடும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கலருக்காக நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கலர் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது கூட 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மூடி போடாமல் இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். வீட்டில் இருக்க கரண்டி அல்லது சிக்கிரிக்கையை வச்சு நம்ம இந்த மாதிரி குத்தி பார்க்கலாம். குத்தி பார்க்கும்போது இறங்குச்சு அப்படின்னா நமக்கு கிழங்குலாம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கையில் மசிச்சு விட வேண்டாம். அப்படி மசித்தோம் அப்படின்னா உருண்டை உருண்டையாக இருக்க மாதிரி இருக்கும். காய் சீவியில் வச்சு எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம உருளைக்கிழங்கு எல்லாமே ஒன்று போல் உருண்டைகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். கோல்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒன்று போல் இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ பால் செய்யலாம். 1/2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 3/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்துருக்க உருளைக்கிழங்கு மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்குல தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா உருளைக்கிழங்கே ஈரப்பதம் இருக்கிறனால அதுவே நமக்கு போதும். இந்த மாவில் உப்பு சேர்க்க தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம். இனிப்பு சேர்த்து பண்ணுறனால இந்த பொட்டேட்டோ பால்ஸுக்கு உங்களுக்கு எந்தளவு சுகர் அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாவு ஒரு சப்பாத்தி மாவு பாத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. பொட்டேட்டோ பால் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவிலிருந்து கொஞ்சமாக மாவெடுத்து சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த உருண்டைகள் விரிசல் இல்லாமல் வரணுன்றதுக்காக ஒரு பிளேட் மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு உருண்டைகள் விரிசல் இல்லாமல் வரும். அப்படி இல்லைன்னா கையில் வச்சு கூட உருண்டைகளை விரிசல் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கலாம். விரிசல் இருந்ததுன்னா எண்ணெயில் போடும்போது உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா பொட்டேட்டோ பால்ஸும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு சரிசமமாக கட் பண்ணி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்தோம் அப்படின்னா பெருசும் சின்னதுமா இல்லாமல் ஒரே மாதிரி பொட்டேட்டோ பால்ஸ் வரும். இதே போலவே இருக்கிற மாவு எல்லாத்தையும் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரே தான் எல்லா பால்ஸையும் உருட்டி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் பொட்டேட்டோ பால்ஸை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். நாம் உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா பொட்டேட்டோ பால்ஸ், அது எல்லாத்தையுமே ஒன்றொன்னா எடுத்து எண்ணெயில் போடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் பால்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி நமக்கு வெந்து வரும். உருண்டைகளை எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. அப்படி திருப்பி விட்டோம் அப்படின்னா உடஞ்சி போயிடும். சிக்கிரிக்கை வச்சு இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுடலாம். அப்பப்போ இந்த மாதிரி உருண்டைகளை திருப்பி விட்டோம் அப்படின்னா ஒரே மாதிரி வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த உருளைக்கிழங்கு பால்ஸ் வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நம்ம வெளியில் எடுத்துடலாம். எல்லா பொட்டேட்டோ பால்ஸும் ஒரே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். பால்ஸ் எல்லாமே வெந்துருச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். மொறு மொறுன்னு சூப்பரான கலரான பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே அளவுகளை வச்சு நீங்களும் பொட்டேட்டோ பால்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம காரமான பொட்டேட்டோ பால்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம்.
காரமான பொட்டேட்டோ பால் செய்கிறதுக்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1/4 ஸ்பூன் உப்பு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு துருவி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு எந்தளவு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாவை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். உருட்டி வச்சுருக்க எல்லா உருளைக்கிழங்கு உருண்டைகளையும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். காரமான பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.